கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்பார்கள். திருஷ்டி சுற்றி போடுவது என்பது இந்தியாவின் பல பகுதிகளிலும் காணப்படும் ஒரு வழக்கமாக உள்ளது. சில வெளிநாடுகளிலும் கூட இந்த பழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. பொதுவாக திருஷ்டி சுற்றி போடும்போது அனைவரும் நெற்றியில் பொட்டோ குங்குமமோ அல்லது விபூதியோ இட்டுக் கொண்டிருக்க வேண்டும். கிழக்கு நோக்கி நிற்கச் சொல்லியோ உட்காரச் சொல்லியோ திருஷ்டி சுற்றி போடுவது வழக்கம். இப்படி சுற்றும் பொழுது திருஷ்டி மந்திரம் தெரிந்தவர்கள் அதை கூறி சுற்றுவர். பெரியவர்கள் ஊர்கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரிக்கண்ணு என்று பலரது கண்பட்ட திருஷ்டியும் இதனால் கழிய வேண்டும் என்று கூறி திருஷ்டி கழிப்பதை பார்த்திருக்கலாம். திருஷ்டி மந்திரத்தை மனதுக்குள் தான் கூற வேண்டும் என்றும் கூறுவர். திருஷ்டி மந்திரத்தின் சக்தி அதிகரிக்க கிரகண சமயத்தில் நீர்நிலைகளில் நின்று ஜபிக்க வேண்டும் என்றும் ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. இனி திருஷ்டி சுற்றி போடுவதில் உள்ள சில வகைகளை காண்போம். உப்பு சுற்றி போடுதல். கல் உப்பை சிறிது வலது கையில் எடுத்துக்கொண்டு வலது புறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றிவிட்டு அதை நீரில் போட்டு கரைக்க அந்த உப்பு கரையும் பொழுது நம்மீது விழுந்த திருஷ்டியும் கரையும் என்பதும் ஒரு நம்பிக்கை. சிகப்பு மிளகாய் சுற்றி போடுதல். சிகப்பு மிளகாயை கையில் எடுத்துக்கொண்டு வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றிவிட்டு அதை நெருப்பில் போட திருஷ்டி கழியும் என்பதும் ஒரு நம்பிக்கை. திருஷ்டி இருந்தால் மிளகாய் வெடிக்கும், ஆனால் நமக்கு கமராது. திருஷ்டி இல்லையெனில் நமக்கு நெடி ஏற்பட்டு கமரும். கற்பூரம் ஏற்றுதல். கற்பூரத்தை ஏற்றி வலது புறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் சுற்றிவிட்டு தரையில் ஒரு தட்டு தட்டிவிட்டு கற்பூரத்தை வாசலில் போட்டுவிடுவர். கற்பூரம் கரைய கரைய நம்மீது விழுந்த திருஷ்டியும் கரையுமாம். படிகாரம் சுற்றுதல். மிளகாய் சுற்றி போடுவது போலவே படிகாரம் கொண்டும் திருஷ்டி சுற்றி போடலாம். திருஷ்டி இருந்தால் நெருப்பில் போடப்பட்ட படிகாரம் ஒரு பொம்மை மாதிரி மாறிவிடுமாம். கருப்பு வளையல். பிறந்த சில நாட்களேயான குழந்தைகளுக்கு கருப்பு வளையலை ஆரத்தியுடன் சேர்த்து சுற்றி போடும் வழக்கம் இன்றும் நாம் பல வீடுகளில் காண்கிறோம். மண். சிறிது மண்ணை கையில் எடுத்து திருஷ்டி சுற்றிவிட்டு அதில் எச்சிலை 3 முறை துப்பச் செய்து அதை வெளியில் எறிந்தால் திருஷ்டி போய்விடும் என்பதும் இன்றும் நம்பப்படுகிறது. எலுமிச்சை குங்குமம். சில வியாபார ஸ்தலங்களுக்கும் வண்டி வாகனம் வீடு முதலியவற்றுக்கும் எலுமிச்சை பழத்தை 2ஆக வெட்டி அவற்றின் மேல் குங்குமத்தை தடவி திருஷ்டி சுற்றிவிட்டு வெளியிலோ அல்லது முச்சந்தியிலோ எறிவதையும் இன்றும் நாம் பின்பற்றுகிறோம். தேங்காய் உடைத்தல். ஒரு தேங்காயின் மேல் கற்பூரத்தை ஏற்றி திருஷ்டி சுற்றிவிட்டு வீதியிலோ அல்லது வீதிகள் சந்திக்கும் இடத்திலோ உடைத்தால் திருஷ்டி சிதறிவிடும் என்றும் பரவலாக நம்பப்பட்டு வருகிறது. பூசணிக்காய் உடைத்தல். பூசணிக்காயில் குங்குமத்தையும் சிறிது சில்லறைகளையும் போட்டு அதன் மீது கற்பூரம் ஏற்றி திருஷ்டி சுற்றிவிட்டு வீதியிலோ அல்லது வீதிகள் சந்திக்கும் இடத்திலோ உடைத்தால் திருஷ்டி சிதறிவிடும் என்று பரவலாக நம்பப்பட்டு வருகிறது. ஆரத்தி. கல்யாணம், பூஜை முதலியன முடிந்தவுடனும் மற்றும் சில முக்கியமான சமயத்திலும் ஆரத்தி எடுக்கும் வழக்கம் நம் நாட்டில் வெகு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதுவும் ஒருவிதமான திருஷ்டி கழித்தலே ஆகும். பட்சி திருஷ்டி. குழந்தை பிறந்த வீடுகளில் மாடியில் குழந்தை துணியை உலர வைத்திருப்பார்கள். அவற்றை சூரியன் மறைவதற்குள் எடுத்து விடுவார்கள். ஏனென்றால் சூரிய அஸ்தமன சமயத்தில்தான் பறவைகள் தமது கூட்டுக்கு திரும்புமாம். அப்பொழுது அவை இத்துணிகளை பார்த்து கண் வைக்குமாம். அது குழந்தைக்கு ஆகாது. ஆகவேதான் துணிகள் சூரியன் மறைவதற்கு முன் எடுக்கப்படுகின்றன. சீமந்த புத்திரன் அல்லது புத்ரி திருஷ்டி சுற்றி போட்டால் பலன் அதிகம் என்றும் கூறுவார்கள். வெளிநாட்டினர் கூட திருஷ்டி படாமல் இருக்கட்டும் என்பதற்காக மரத்தை தொடுவார்களாம், டஸ்வுட் என்று கூறிக்கொண்டு. பொதுவாக ஞாயிறு, செவ்வாய், வியாழக்கிழமை மற்றும் அமாவாசை தினங்கள் திருஷ்டி சுற்றி போடுவதற்கு ஏற்ற தினமாக கருதப்படுகிறது. அதுவும் அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வந்தால் அது திருஷ்டி சுற்றி போடுவதற்கு மிகவும் ஏற்ற தினமாகும். சூரிய அஸ்தமன சமயம்தான் திருஷ்டி சுற்றி போடுவதற்கு ஏற்ற தருணமாக கருதப்படுகிறது.